நாட்டு மாட்டு பாதுகாப்பு குழு மற்றும் நாட்டு இன ஆர்வலர்கள் இணைந்து நடத்தும் 2ஆம் ஆண்டு கால்நடை திருவிழா போட்டியில் மயிலை, செவலை, காரி கன்றுகள் மற்றும் பூச்சிக்கன்றுகள், காளைகள் மற்றும் மாடுகள் கண்காட்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்று மற்றும் இந்த கண்காட்சிக்கு வருகை புரிந்துள்ள மாடுகளுக்கு இனம் வாரியாக பிரித்து பரிசுகள் வழங்கப்படுகின்றது. 2 பல், 4 பல், 6 பல் என்று ஒவ்வொரு மாடுகளுக்கு ஏற்றாற்போல் அனைத்து வகையான மாடுகளை ஊக்குவிக்கும் வகையிலும் மற்றும் மாடுகளை வளர்த்தும் நமது நாட்டு இன மாடுகள் ஆர்வலர்களையும் ஊக்குவிக்கும் விதமாகவும் நமது தமிழ்நாட்டின் பாரம்பரியமான இந்த காளைகளை வளர்ப்பது மிகவும் அரிதாகிவிட்டது. அதனால் இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் மிகவும் ஒரு வரவேற்பதக்க விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த போட்டிகள் நடத்தி நமது கொங்கனாபுரம் அருகில் உள்ள வெள்ளையம்பாளையம் பகுதியில் நமது அருமை சகோதரர்கள் இந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக ஏற்படுத்தி பரிசுகளை வழங்க உள்ளார்கள். மாடுகளுக்கும் அதோடைய மாடுகளை வளர்த்த உரிமையாளர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம். எவ்வளவு காளைகள் இந்த கண்காட்சியில கலந்துக்கிறீங்க? இந்த விழாவில் 200 காளைகள், சுமார் ஒரு 200 காளைகள் கலந்துக்குது. எந்தெந்த ஏரியாவில்? சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு, கொங்கு மண்டலம், ஒரு 5-6 மாவட்டங்களிலிருந்து மாடுகள் வருகை புரிந்துள்ளன. மாடுகள் வளர்ப்பு பாத்தீங்கன்னா அதாவது மாடுகள் வந்துட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க அது பார்க்கும்போது தெரியும். அதுக்கு தனியாக நாங்க நடுவில் நியமிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா அதோட கொம்பு, தலை மற்றும் உடல்வாகு இதை அடிப்படையாக கொண்டு பரிசீலனை வழங்கப்படும்.